அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபம். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Sacrament prayer. Blessing on the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to the souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have a spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வரை. Psalms 20 chapter 1 to 9 verse 1. ஆபத்து நாளிலே கர்த்தரே உமது விண்ணப்பத்துக்கு பதில் அருள்வாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாகதாக. To the chief musician a psalms of the David. The Lord hear thee in the days of the trouble. The name of the God of the Jacob defend thee. வசனம் 2. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. Send thee help from the sanctuary and strengthen thee out of the Zion. வசனம் 3. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகனபலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. சேலா. Remember all this offering and accept the burnt sacrifice. சேலா. வசனம் 4. அவர் உமது மன விருப்பத்தின்படியும் உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. Grant thee and according to the own heart and fulfill all the counsel. வசனம் 5. நாங்கள்
உமது இரட்சிப்பின் கொம்பினால் மகிழ்ந்து நாங்கள் தேவனுடைய நாமத்திலேயே கொடி ஏற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. We will and rejoice in the salvations and in the name of your God. We will and step up the banners. The Lord fulfill all the protection. வசனம் 6. கர்த்தர் தமக்கு அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை எப்பொழுதும் அறிந்து இருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வனத்திலிருந்து அவருடைய விண் பக்கத்து பதில் அருள்வார். Now can all I that the Lord and servant is an anointed, he will and hear him from this holy event with and saving strength of the right hands. வசனமேல் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரையே நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். Some trust in the chariots and some in us, but we will and remember the name of the Lord your God. வசனம் 8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். They are the forgot down and the fallen, but we and rise and stand upright. வசனம் 9. கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. Save Lord, let the king hear, use them when he call. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ புது வண்டிலாம் வந்துன்னா நம்ம அந்த வண்டியை மேன்மை பாராட்டுவோம். உதாரணத்துக்கு டெஸ்லா, அதுக்கப்புறம் காஸ்ட்லியான கார்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த டெஸ்லாவை உண்டு பண்ணுறதுக்கு ஞானத்தை கொடுத்தவரே தேவன் தான் அப்படின்றத இதில் தெளிவுபடுத்தி அந்த டெஸ்லா கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கும் கடவுள் தான் பலன் தராரு. நாட்களை கொடுக்குறாரு, நேரத்தை கொடுக்குறாரு, மினிட்ஸ் கொடுக்குறாரு, செகண்ட்ஸு கொடுக்குறாரு. அப்படியே அது விழுவாமல் பாதுகாக்கிறதுக்கும் அவர் தான் பலன் தராரு. மக்களிடையில் போய்ட்டு நல்லா சேவை நிறைவேற்றும் அளவுக்கு அது உகந்ததாகவும் அதுக்கு அதை நடத்தி அதுக்கு நாளை கொடுக்குறாரு அவர் தான்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சிலர் மேன்மை பாராட்டின்னு இருப்பாங்க, அதை அப்போ அவங்க விழுந்துருவாங்க. சிலர் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. அந்த ஞானத்தை கொடுத்த ஒரு தேவன் சொல்லி அவருக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது அந்த ஞானம் தான் முக்கியம் அப்படின்றத அதில் தெரிய வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.